So next problem, next greater even number. நமக்கு ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் x கொடுத்திருக்காங்க. நம்ம டாஸ்க் என்ன அப்படின்னா we have to find the smallest even number e. ஒரு ஈவன் நம்பர் e கண்டுபிடிக்கணும் such that e is greater than x. இந்த கொடுத்திருக்க நம்பரை விட பெரிய நம்பரா இருக்கணும் and all digit in e and x are same. அப்ப அந்த e ல இருக்கிற என்னென்ன டிஜிட்ஸ் e ல இருக்கோ x ல இருக்கிற டிஜிட்ஸ் தான் e ல இருக்க முடியும். ரைட், வேற எதுவும் புது டிஜிட் வரக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எடுத்துட்டீங்கன்னா இதுல பாருங்க இந்த டிஜிட் இப்ப e ல ஒரு நம்பர் கண்டுபிடிக்கணும். அப்புறம் அது வந்துன்னா இதை விட பெருசா இருக்கணும். இதுல என்ன டிஜிட்ஸ் இருக்கோ அதே தான் அந்த e ல இருக்கணும். அப்புறம் ஈவன் நம்பரா இருக்கணும். ரைட், அந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் கிரேட்டஸ்ட் நம்பரை நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட், இப்ப டிஜிட்ஸ் வந்து மாறக்கூடாது. டிஜிட்ஸ் மாறாம நம்ம ஒரு நெக்ஸ்ட் கிரேட்டஸ்ட் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு நம்பர் எடுத்துப்போம். ஏதோ ஒரு நம்பர் 65 ஓகே 2 3 1 2 3 1 வச்சுப்போம். சம் நம்பர் வச்சுப்போம். இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இதை விட நெக்ஸ்ட் லார்ஜஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் லார்ஜஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும். டிஜிட்ஸா மாத்தக்கூடாது. அப்படி என்னன்னா நெக்ஸ்ட் லார்ஜஸ்ட் நம்பர்னா நம்ம கடைசியில இருக்கிற டிஜிட் தான் மாத்தணும். கடைசியில ஏதோ ஒரு டிஜிட் தான் மாத்தணும். ஆனா எதை வச்சு எப்படி மாத்தணும்னா இதுல இருக்கிற ஒரு டிஜிட் வச்சு தான் நம்ம மாத்தணும். கரெக்ட், இதுல இருக்கிற ஏதோ ஒரு டிஜிட் வச்சு மாத்தணும். அது இதை விட பெரிய நம்பரா இருக்கணும். அடுத்த பெரிய நம்பரா இருக்கணும். அப்ப எந்த டிஜிட்டா மாத்துவோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்க இருந்து போறோம். ஃபர்ஸ்ட் 1ல இருந்து போறோம். ரைட், எந்த டிஜிட்டை மாத்தலாம் அப்படின்றதுக்காக போறோம். போகும்போது இதுக்கு அடுத்த நம்பர் பெரிய நம்பரா இருக்கு. ரைட், இதுக்கு அடுத்த நம்பர் பெரிய நம்பரா இருக்கும்போது இந்த அப்ப லெஃப்ட் சைட்ல இருக்கிறது எல்லாமே இது இருக்கிறது ஸ்மாலா இருக்கு. கரெக்டா, நம்ம மாத்தும் போது இந்த பக்கம் இருக்க டிஜிட்டை வச்சு தான் மாத்தணும். ஓகே, அப்பதான் நம்ம நெக்ஸ்ட் பெரிய நம்பருக்கு போக முடியும். ரைட், சோ இந்த டிஜிட் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சோ இப்ப பின்னாடி இருந்து போகும்போது இப்ப நான் 1 வச்சு 3 மாத்தினா கம்மி நம்பர் ஆயிடும், பெரிய நம்பர் ஆகாது. ரைட்டா, அப்ப எப்ப மாத்தலாம்னா எப்ப நம்ம வந்து ஒரு சின்ன நம்பரை சந்திக்கிறோமோ, கரண்ட் நம்பரை விட அடுத்த நம்பர் சின்னதா சந்திக்கிறோமோ அப்பதான் நம்ம மாத்த ஆரம்பிக்கணும். கரெக்ட், அப்ப ஒரு சின்ன நம்பர் சந்திச்சிட்டோம். கரெக்டா, அப்ப சின்ன நம்பரை சந்திச்சிட்டோம் அப்படின்னாலே இந்த நம்பரை நம்ம வந்து இங்க இருக்கிற நம்பரை வச்சு மாத்தணும். ரைட், சோ அப்பதான் மாத்த முடியும். ரைட், சோ அப்படி வந்துட்டே இருக்கோம். நம்ம பின்னாடி இருந்து டிராவல்ஸ் பண்ணிட்டே வரோம். அப்படி டிராவல்ஸ் பண்ணிட்டே வரும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்பர் எடுத்துங்க. இப்படி வரும் 1க்கு அப்புறம் 4 வருது. ஸோ 4 வந்து மாத்தணும்னா 1 வச்சு மாத்தணும், சின்ன நம்பரா தான் போகுது, அதனால விட்டுடுறோம். திருப்பி 6க்கு வரும். 6க்கு வரும்போது 6 மாத்தனாலும் 4 1 வச்சு தான் மாத்த முடியும். அதனால 4 1 வச்சு மாத்தா திருப்பி சின்ன நம்பர் தான் வரப்போகுது, அதனால இதையும் விட்டுடுறோம். இப்ப 2க்கு வரும். இப்ப 2க்கு வரும்போது பார்த்தோம்னா இங்க வந்து நம்ம மாத்தலாம். ஓகே, இப்ப வந்து நம்ம இந்த சின்ன நம்பர் வந்துருச்சு. சின்ன நம்பர் வந்ததுக்கு அப்புறம் இங்க நம்ம மாத்தலாம். இப்ப 6 வந்து நம்ம மாத்தலாம். ரைட், 6 என்ன மாத்துறது? 6 அதாவது நம்ம இங்க சின்ன நம்பர் வந்துச்சு 2 மாத்தணும். ரைட், இப்ப இதுல வந்து எந்த நம்பர் வந்து 2 விட கிரேட்டரா இருக்கு, ஓகே, அப்புறம் 6 விட ஸ்மாலா இருக்கு, அதை வச்சு நம்ம இந்த 2 மாத்தணும். ஓகே, சோ ஓகே, சோ எப்ப ஒரு சின்ன நம்பர் வருதோ அப்பதான் நம்ம மாத்தணும். இப்ப 6க்கு அப்புறம் 2 சின்ன நம்பர் வந்துச்சு. இப்ப இந்த 2 மாத்தலாம். இந்த 2 எதை வச்சு மாத்துறது அப்படின்னா இதுல இருக்கிற நம்பர் 2 விட அதிகமா இருக்கணும், அப்புறம் இதுல இருக்கிறதுலே கம்மியா இருக்கணும். ரைட், அந்த நம்பர் வச்சு தான் மாத்தணும். இப்ப நான் 2 வந்து 6 வச்சு மாத்தலாம். ஆனா 6 விட ஒரு கம்மி நம்பர் இருக்கு, அப்ப நம்ம அந்த நம்பருக்கு தான் போகணும். ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் லார்ஜஸ்ட் நம்பர் தான் பார்க்கணும். கரெக்ட், நெக்ஸ்ட் லார்ஜஸ்ட் நம்பர் பார்க்கணும். அதனால 6 வச்சு மாத்த கூடாது, அப்புறம் 4 வச்சு தான் மாத்தணும்.
அப்ப மீதி இருக்கிற நம்பர்ல எது மினிமம் அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த நம்பரை வந்து இந்த 2 வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். அப்ப பாத்தீங்கன்னா 3 4 7 2 இந்த 2 ரீப்ளேஸ் பண்ண போறோம். 4 மீதி இருக்கிறதுல மினிமம் 4 தான். 4 ரீப்ளேஸ் பண்றோம். 4 வந்து இங்க ஷேர் பண்ணிக்கிறோம். அப்புறம் 6 அப்புறம் இந்த 2 இங்க வந்துரும். அப்புறம் 1 இது வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் போறதுனால இதை மாத்திட்டோம். அப்புறம் மீதி இருக்கிறது இதை நம்ம என்ன பண்ணணும்னா சார்ட் பண்ணணும். அப்பதான் சின்ன நம்பர் வரும். ஏன்னா 621ன்றது பெரிய நம்பர், ஆனா 126ன்றது சின்ன நம்பர். மீதி இருக்கிற நம்பர் மட்டும் சார்ட் பண்ணணும். சார்ட் பண்ணோம் அப்படின்னா 3 4 7 2 4 1 2 6 கரெக்ட். இதுதான் அடுத்த நம்பர். இதை விட அடுத்த நம்பர் டிஜிட்டை மாத்தாம கடைசி நம்பர் ஈவன் இருக்கிறதுனால நம்ம அப்படியே ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாம். சப்போஸ் ஈவனா இல்ல அப்படின்னா நம்ம இப்ப என்ன பண்ணோமோ அதை திருப்பி பண்ணணும். So this is the logic. Okay, so நம்ம லாஜிக் படி நம்ம பின்னாடி இருந்து வரும், லாஸ்ட் பட் ஒன் எலமெண்ட்ல இருந்து வரும். ஓகே, சோ என்ன பண்றோம் அப்படின்னா len minus 2 கடைசி வந்து len minus 1, இந்த நம்பர் தான் len minus 2. சோ இங்க இருந்து வரும், இங்க இருந்து நம்ம 0 வரைக்கும் போறோம். என்ன இருக்கணும், கரண்ட் நம்பர் அதுக்கு அடுத்த நம்பரை விட கம்மியா இருக்கணும். நம்ம அதுதான் தேவை. அப்படி கம்மியா இருந்தா அந்த இண்டெக்ஸ் எடுத்துக்கிறோம். சோ இப்படியே போகும்போது இங்க 2 வரும்போது இந்த நம்பர் அதுக்கு அடுத்த நம்பரோட கம்மியா இருக்கு, அதனால இந்த இண்டெக்ஸ் வந்துருச்சு. சோ ஐடிஎக்ஸ் வந்து 2 பாயிண்ட் பண்ணிருக்கு. இண்டெக்ஸ் இல்ல, நான் ஐடிஎக்ஸ் வந்து இந்த 2 பாயிண்ட் பண்ணிருக்கு. ஓகே, அது -1 இல்ல, அதனால இங்க வந்துடுறோம். இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா மீதி இருக்கிற எலமெண்ட் கரெக்ட், இதுல எதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாம்னு செக் பண்ணணும். அப்ப ஐடிஎக்ஸ் பிளஸ் 1ல இருந்து எண்ட் வரைக்கும் லூப் அடிக்கிறோம் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றோம், அந்த கரண்ட் நம்பர் வந்து நம்ம போற நம்பர் 2 விட அதிகமா இருக்கணும், அதாவது ஐடிஎக்ஸை விட அதிகமா இருக்கணும். ரைட், அப்புறம் நம்ம கரண்டா நம்ம கண்டுபிடிச்சிருக்க நம்பரை விட கம்மியா இருக்கணும், அந்த இண்டெக்ஸை விட கம்மியா இருக்கணும். இது ரெண்டும் மேட்ச் ஆச்சுன்னா நம்ம இந்த இண்டெக்ஸை அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் இங்க இருக்கும், அப்புறம் இங்க வரும், இங்க வரும்போது இதை விட ஜாஸ்தி, இப்ப கரண்ட் இண்டெக்ஸை விட கம்மியா இருக்கு, அப்ப இண்டெக்ஸை இதுக்கு அப்டேட் பண்ணிட்டோம். ரைட், அப்ப இதுக்கு வரும்போது இது கரண்ட் இதை விட கம்மியா தான் இருக்கு, இப்ப இதை வச்சு ரீப்ளேஸ் பண்ண முடியாது 1 வச்சு. இப்ப லாஸ்டா 3 இருக்குன்னு வச்சுங்க, அப்ப வரும்போது பாத்தீங்கன்னா 2 விட அதிகமா இருக்கு, அதே மாதிரி கரண்ட் இண்டெக்ஸ் என்ன 4 அதை விட கம்மியா இருக்கு, அப்ப இண்டெக்ஸ் இதுக்கு அப்டேட் பண்ணிக்கணும். சோ அப்ப 3 வச்சு தான் ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே, இருக்கிறதுலே கம்மி நம்பர், ஆனா இந்த நம்பரோட பெரிய நம்பர். சோ அப்பதான் நம்ம அடுத்த பெரிய நம்பருக்கு போக முடியும். ரைட், சோ அதனால கண்டுபிடிச்சு இப்ப 4ஐயும் 2ஐயும் ஸ்வாப் பண்ணணும். அதுதான் இந்த கோட். அந்த ஐடிஎக்ஸையும் இண்டெக்ஸையும் ஸ்வாப் பண்றோம். சோ ஸ்வாப் பண்ணா என்ன ஆகும், இந்த 4ம் 2ம் ஸ்வாப் ஆயிடுச்சு. அப்ப 3 4 7 2 4 இங்க வந்துருச்சா, அப்போ 4 6 2 1 இது முடிஞ்சிருச்சா. அடுத்து என்ன பண்றோம், ஐடிஎக்ஸ் பிளஸ் 1, ஐடிஎக்ஸ் எங்க இருக்குது, இந்த இடத்துல இருந்து ஐடிஎக்ஸ் இந்த இடத்துல இருந்துச்சு, அங்கதான் இது. ஐடிஎக்ஸ் பிளஸ் 1ல இருந்து லென் வரைக்கும் இந்த இதை மட்டும் சார்ட் பண்றோம். சார்ட் பண்ண என்ன ஆகுது, இது மட்டும் 1 to 6 ஆயிடும். அப்புறம் கடைசி கேரக்டர், அந்த கடைசி கேரக்டர் இருந்து நான் 0 மைனஸ் பண்றேன். ஏன்னா நம்ம கேரக்டர் போகும்போது நமக்கு ஆஸ்கி வேல்யூ கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்கி வேல்யூ ஆஃப் 6 வந்து 40, ஆஸ்கி வேல்யூ ஆஃப் 0 40 வச்சுக்கிட்டோம்னா ஆஸ்கி வேல்யூ ஆஃப் 6 வந்து 46 இருக்கும். ஸோ 46 மைனஸ் 6 46 மைனஸ் 40, ஆஸ்கி வேல்யூ ஆஃப் 0 வந்து 40 மைனஸ் பண்ணா நமக்கு இந்த 6 கிடைச்சிடும். ஸோ நம்ம வேல்யூ வந்துருச்சா, அது ஈவனான்னு பாக்குறோம். ஈவனா இருந்துச்சுன்னா நம்ம கேரக்டர் அரேவை திருப்பி ஸ்ட்ரிங்கா மாத்துறோம். ஏன்னா இந்த பார்ஸ் லாங்குக்கு நம்ம ஸ்ட்ரிங் தான் கொடுக்கணும். திருப்பி அந்த ஸ்ட்ரிங்கை லாங்கா பார்ஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடுறோம், ஸோ நமக்கு கடைசியான வேல்யூ
3 4 7 to 4 அப்புறம் 1 to 6 இது ரிட்டர்ன் ஆயிடும். சப்போஸ் இன் கேஸ் இது ஈவனா இல்ல அப்படின்னா திருப்பி இது வைல் லூப், திருப்பி இந்த ஆக்டிவிட்டிய நம்ம திருப்பி ரிப்பீட் பண்ணணும், வேற ஒண்ணும் கிடையாது. அப்படியே விட்டுட்டு ஒண்ணும் கிடையாது, திருப்பி வைல் லூப் ட்ரூ ஆகுன்னு போயிட்டே இருக்கும். நமக்கு அடுத்தது எங்க வருதோ ஈவனுமோ அப்ப ரிட்டர்ன் ஆகும், இல்லைன்னா -1 ரிட்டர்ன் ஆயிடும்.